ஹாய் வனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இஃப் கிளாஸ் பார்க்கலாம். இஃப் கிளாஸ் அப்படின்னா என்னங்க? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ ஃப்யூச்சரில் வந்து நின்றுட்டு அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசுறது. எப்படி பேசுறது? ஒருவேளை இப்படி நடந்திருந்தா அது இப்படி பாசிட்டிவாக இருந்திருக்கும். வேற எப்படிங்க சொல்லலாம்? நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பேன். மழை நல்லா பேஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கும். இந்த மாதிரிங்க நடக்காத ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது தாங்க இஃப் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸில் 4 டைப்ஸ் இருக்குங்க. டைப்ஸ் ஆஃப் இஃப் கிளாஸஸ் 4 என்னென்ன அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல்னு 4 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னா அதோட ரூல் என்ன அப்படின்னா ட்ரூத்தை குறிக்கிறதா இருக்கணுங்க. ஜென்ரல் ட்ரூத்தை குறிக்கிறதா இருக்கணும். சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக இருக்கணும். ஒரு ஹேபிட் இதையெல்லாம் சொல்கிறது தாங்க ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ரூல் என்னன்னா இஃப் கூட ப்ரெசன்ட் சிம்பிள் வந்திருந்தது அப்படின்னா அது ஜென்ரல் ட்ரூத்தாக இருக்கும் பட்சத்தில், ஒரு ஹேபிட்டாக இருக்கும் பட்சத்தில், ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதோட ஆன்சர் செகண்ட் ஆஃப் நம்ம எப்படிங்க கொடுக்கணும்? ப்ரெசன்ட் சிம்பிள், சிம்பிள் ப்ரெசண்ட்டாக தான் கொடுக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் கண்டிஷனலாக இருந்தா இஃப் கூட சிம்பிள் ப்ரெசண்ட் சேர்ந்து வந்ததுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் எப்படிங்க இருக்கணும்? வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் சேர்த்து நம்ம ஆன்சர் சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்பு சேர்த்து ஆன்சர் சொல்லுவோம். தென் அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னங்க சொல்லுது? செகண்ட் கண்டிஷனோட ரூல் இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள், சிம்பிள் பாஸ்டாக இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம வுட் ப்ளஸ் வெர்பு 1 சேர்த்திக்குவோம். அவ்வளோதாங்க. தென் தேர்ட் கண்டிஷனில் என்ன சொல்லுது? இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருந்தது அப்படின்னா அது கூட வுட் ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா பாருங்க. ஜீரோ கண்டிஷனில் என்ன பார்த்தோம்? இஃப் கூட ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருந்ததுன்னா அடுத்த ஆஃபில் நம்ம கொடுக்க போகிற ஆன்சரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், ஹேபிட்ஸ்கெல்லாம் தான் நம்ம இந்த ஜீரோ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா இஃப் கூட சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஆன்சர் எப்படிங்க இருக்கணும்? வில் ப்ளஸ் வெர்பு 1 சேர்த்து கொடுக்கணும். அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? இஃப் கூட சிம்பிள் பாஸ்ட் வந்திருந்ததுன்னா செகண்ட் ஆஃபில் நம்ம கொடுக்குற ஆன்சர் வுட் ப்ளஸ் வெர்பு 1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் கண்டிஷனல் இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருந்தது அப்படின்னா அதோட வுட் ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3 போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனலோட ரூல் நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருந்தது அப்படின்னா செகண்ட் ஆஃபில் நம்மளும் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தான் ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இஃப் யூ மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ யூ கெட் க்ரீன். என்னங்க சொல்கிறாங்க? இஃப் யூ மிக்ஸ், நீங்கள் ப்ளூ கலரையும் எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும்? க்ரீன் கலர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட் தானேங்க. ப்ளூ கலரையும் எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் கலர் தான் கிடைக்கும்ன்றது ஒரு ஃபேக்ட்டு. அப்போ இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். வெர்பு 1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டு. இது ஃபேக்ட்டுங்கிறனால நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஆன்சரும் எப்படிங்க இருக்குது? சிம்பிள் ப்ரெசண்ட்லையே கொடுக்குறோம். அவ்வளோதாங்க. தென் அடுத்து இஃப் பிளான்ஸ் டு நாட் கெட் வாட்டர் தே டை. செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா அது என்னங்க பண்ணிடும்? இறந்து போயிடும். இதுவும் ஃபேக்ட் தானேங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. செடிக்கு தண்ணி ஊற்றாம விட்டோம்னா அது இறந்துடும், அந்த செடி வாடி போயிடும், வராது. ஸோ இதுவுமே ஃபேக்டை குறிக்குது. இங்கே டூங்கிற வெர்பு 1 ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்னங்க பண்ணணும்? இது ஃபேக்டை குறிக்கிறதுனால நம்ம இங்கேயும் சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். தென் அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் நம்ம என்னங்க பார்த்தோம்? இஃப் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஆன்சர் எப்படிங்க இருக்கணும்? வில் ப்ளஸ் வெர்பு 1 இருக்கணும். வெர்பு 1னா ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். கொஷின். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம். என்னங்க சொல்கிறாங்க? ஒருவேளை மழை வந்திருந்தது அப்படின்னா நாங்கள் வீட்டிலையே ஸ்டே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துருச்சுங்க.
மழை வந்திருந்தா நாங்கள் வீட்டிலையே தங்கியிருப்போம். இதை நம்ம ஃபேக்டாலாம் சொல்ல முடியாது. மழை வந்திருந்தா நாங்கள் வீட்டிலையே தங்கியிருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ மழை வந்திருந்தாங்கிறது ப்ரெசண்ட்டில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டிலையே தங்கி இருப்போம் அப்படிங்கிறது அப்போ நம்ம எதுலங்க கொடுக்கணும்? ஃப்யூச்சரில் கொடுக்கணும். அப்போ வில்லு கூட ஸ்டேங்கிற வெர்பு 1 சேர்ந்து வந்துருச்சு. இஃப் இட் ரெயின்ஸ் we will stay at home. Then next, if she works hard she will succeed. அவ ஹார்ட் ஒர்க் பண்ணுனா அவ சக்சஸ் ஆவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஃப் ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் இது ப்ரெசன்ட் வெர்புங்க வந்துருச்சுங்களா? ப்ரெசன்ட் ஃபார்ம் V1 வெர்பு வந்தனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் வில்லு சேர்த்தி V1 வெர்பு சேர்த்திருக்கோம். அவ்வளோதாங்க. இஃப் ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஷீ வில் சக்சீட். தென் நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனலோட ரூல் என்னங்க? இஃப் ப்ளஸ் பாஸ்ட். இஃப் கூட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம would ப்ளஸ் V1 வெர்பு சேர்த்து எழுதுவோம். அப்போ பாருங்க, இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் ஒரு பேர்டாக இருந்திருந்தேனா நான் பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேர்டாக இருந்திருந்தா இதுக்கு நம்மளுக்கு என்னங்க கீவேர்ட் இருக்குது? வேருங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. இப்போ சிம்பிள் பாஸ்ட் இஃப் கூட வந்தனால would ப்ளஸ் வெர்பு 1 சேர்த்து எழுதியாச்சு. தென் அடுத்து இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் டிரைவ் டு ஸ்கூல். என்கிட்ட கார் இருந்திருந்தா நான் ஸ்கூலுக்கு என்ன பண்ணியிருப்பேன்? டிரைவ் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேடுன்னு சொல்லிட்டாங்க. இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம இங்கே கொடுக்குற ஆன்சர் எப்படிங்க இருக்கணும்? would ப்ளஸ் வெர்பு 1 டிரைவ் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் டிரைவ் டு ஸ்கூல். தென் நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷனல் ரூல் என்னங்க? இஃப் கூட ஒரு ஹேடு ப்ளஸ் V3 வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் எப்படிங்க இருக்கணும்? would have ப்ளஸ் V3 வெர்பு கொடுக்கணும். இஃப் கூட ஹேடும் V3ங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வந்துருச்சுன்னா would have ப்ளஸ் V3 வெர்பு கொடுக்கணும். கொஸ்டின் பாருங்க. இஃப் ஷீ ஹேட் ஸ்டடீட் ஷீ வுட் ஹாவ் பாஸ்ட். அவ படிச்சிருந்தானா அவ பாஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹேடு வந்துருச்சு, ஸ்டடீடுங்கிற வெர்பு 3 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? would have போட்டு அதோட V3 வெர்பு போட்டு எழுதியாச்சு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு போட்டு எழுதியாச்சு. அவ்வளோதாங்க. இஃப் ஷீ ஹேட் ஸ்டடீட் ஷீ வுட் ஹாவ் பாஸ்ட். தென் நெக்ஸ்ட் இஃப் ஐ ஹேட் லெஃப்ட் இயர்லி ஐ வுட் ஹாவ் காட் த பஸ். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தேன்னா அந்த பஸ்ஸை நான் பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேடு வந்துருச்சு, V3 வெர்பு லெஃப்ட் வந்துருச்சு. இங்கே would have போட்டு V3 வெர்பு காட் போட்டு எழுதியாச்சு. அவ்வளோதாங்க. இஃப் ஐ ஹேட் லெஃப்ட் இயர்லி ஐ வுட் ஹாவ் காட் த பஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு சம் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ டான்ஸ் இன் த ஸ்கை. நம்மளுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? ஃப்ளை. ஓகே, இப்போ முதல்ல கவனிங்க. ஹேடு வந்துருச்சுங்க. இஃப் ஐ ஹேடு விங்ஸ், எனக்கு விங்ஸ் இருந்திருந்தா நான் வானத்தில் பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு க்ளூவேர்ட் என்னங்க? ஹேடு வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம அப்போ இங்கே என்னங்க போடுவோம்? ஹேடு வந்துருச்சு. அப்போ would ப்ளஸ் V1 வெர்பு போடுவாங்களா? would வெர்பு ஃப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளையோட V1 வெர்பு என்னங்க? ஃப்ளை தான். அப்போ இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. ஹேடு கொடுத்தனால நம்ம இங்கே would சேர்த்தி V1 வெர்பு சேர்த்திருக்கோம். அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் யூ டேஷ் பிங்க். நம்மளுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? கெட். இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ஒயிட், நீ ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணனா உனக்கு என்ன கலர் கிடைக்கும்? பிங்க் கலர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிங்க, இது ஒரு ஃபேக்ட். ஸோ ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணால் பிங்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபேக்ட்டுங்க. அப்போ இது ஜீரோ கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க பண்ணுவோம்? வெர்பு 1 அப்படியே எழுதிடுவாங்களா? ஸோ எடுத்து எழுதுங்க. கெட்டு தான் இருக்குது. ஸோ கெட் அப்படியே எழுதிருங்க. இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் யூ கெட் பிங்க். அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, இஃப் ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் ஷீ டேஷ். வெர்பு வந்து வின் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா அவள் வின் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தானா அவள் வின் பண்ணிடுவா. இங்கே நம்மளுக்கு என்னங்க வந்திருக்கு?
ஸ்டடீஸ் வந்திருக்கு, வெர்பு கூட எஸ் சேர்த்தி வந்திருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் ஃபார்மு. ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்தால் நம்ம என்னங்க பண்ணணும்? ஃபியூச்சர் வில் கூட V1 வெர்பு சேர்த்து எழுதணுங்களா? இங்கே வின்னோட V1 வெர்பு என்ன? வின்னு தாங்க, அவ்வளோதான். ஸோ வில் வின் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இஃப் ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் ஷீ வில் வின். தென் நெக்ஸ்ட் question number 4. If I had woken up early I dash the bus. verb வந்து catch கொடுத்துருக்குறாங்க. had வந்துருச்சு, woken அப்படிங்கிற வெர்பு 3 வந்துருச்சு. அப்போ நம்ம ஆன்சர் எப்படிங்க பண்ணணும்? would have சேர்த்திக்குவோம், நம்மளுக்கு தெரியும். ஏன்னா had V3 வெர்பு வந்துருச்சு. தென் catch கொடுத்துருக்குறாங்க. catchோட V3 வெர்பு என்னங்க? caught. would have caught அப்படின்னு வரும். ஸோ if I had woken up early I would have caught the bus. அவ்வளோதான். Then next question number 5. If water reaches 100 degrees Celsius it dash. வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்னங்க ஆகும்? கொதிக்கும். இது ஒரு ஃபேக்ட், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த இடத்துல என்னங்க யூஸ் பண்ணணும்? இது சிம்பிள் பாஸ்ட்டு. ஸோ நம்ம இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். பாயிலுக்கு இட்டு இருக்கிறனால நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? பாயில்ஸ் அப்படின்னு வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதாங்க. இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. இஃப் தே ஹேட் இன்வைட்டட் அஸ் வி டேஷ். அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா நாங்கள் ஜாயின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே ஹேடு வந்துருச்சுங்க. தென் இன்வைட்டடுங்கிற V3 வெர்பு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ பிடிச்சிருப்போம். என்னங்க பிடிச்சிருப்போம்? ஹேடும் V3 வெர்பும் வந்தனால would have கண்டிப்பாக வரும். தென் ஜாயின்ட், எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்போம் அப்படின்றது இதோட மீனிங். ஸோ இஃப் தே ஹேட் இன்வைட்டட் அஸ் we would have joined, அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இஃப் he were rich he dash the poor. if he were rich he dash the poor. நம்மளுக்கு வெர்பு வந்து ஹெல்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நான் வந்துட்டு பணக்காரனாக இருந்திருந்தேன் அப்படின்னா ஏழைகளுக்கெல்லாம் நான் உதவுவேன் அப்படின்றது மீனிங் வருங்களா? இங்கே வேர் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னங்க யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா would யூஸ் பண்ணுவோம். ஸோ would, அதுக்கு மேலே ஹெல்ப் தான் நம்ம அங்கே போட போகிறோம். would help the poor. if he were rich he would help the poor. then next question number 3. if it rains we dash the trip. வெர்பு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கேன்சல் தான் வந்திருக்கு. மழை பெஞ்சா எங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோன்றது வருதுங்களா? மழை பெஞ்சது அப்படின்னா எங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போது இஃப் இட் ரெயின்ஸுங்கிறது ப்ரெசண்ட். மழை பெஞ்சுது அப்படின்னா எங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். நாங்கள் இன்னும் ட்ரிப்புக்கு போகல, இனிமேல் தான் போக போகிறோம். அப்போ மழை பெஞ்சா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம். இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்னங்க யூஸ் பண்ண போகிறோம்? will ப்ளஸ் வெர்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ will ப்ளஸ் கேன்சல், will கேன்சல். இஃப் இட் ரெயின்ஸ் we will cancel the trip, அவ்வளோதாங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின். இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷினுங்க. நீங்கள் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஷின் நம்பர் 4. இஃப் ஐ வேர் அ டீச்சர் ஐ dash ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி. வெர்பு என்னங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? டீச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் question number 5. if we water plants they dash well. வெர்பு grow கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 4 தென் கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.